வின்சென்ட் டிஜிட்டல் மீடியா சார்பாக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்ம பார்க்க இருப்பது தேர்தல் கண்ணோட்டம். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் விஜய் கட்சிக்கு 108 இடங்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்பாக கூட்டணி கட்சிகளுக்கு 73 இடங்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 53 இடங்களும் கிடைத்துள்ள இந்த நிலையில் விஜய் கட்சி 108 இடங்களை பெற்று அவர் ஆளுநரிடம் சென்றிருக்கிறார். எனக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தாருங்கள் என்று சொன்னார். ஆளுநர் அவர்கள் 118 இடங்கள் தேவைப்படுகிறது, மற்ற உறுப்பினர்களை நீங்கள் தேர்வு செய்து வாருங்கள், நான் உங்களை அழைக்கின்றேன் என்று சொன்னதற்கு இணங்க அவர் கட்சிகளுடன் பேசிக்கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள தலைவர் அவர்கள் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுங்கள் என்று சொன்னதற்கு இணங்க அந்த கட்சியில் ஏற்கனவே ஒரு கட்சி போய் இணைந்து விட்டது, நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று சொல்லி மற்ற கூட்டணி கட்சிகள் தலைவர் அவர்களுடைய ஒப்புதலுக்கு இணங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியின் தலைவர் அவர்களை அணுகி தோழமை கட்சிகள் அனைத்தும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள். அவரும் நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதன் அடிப்படையில் விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள கூட்டணியில் உள்ள கட்சிகளை அணுகி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். மக்கள் அனைவரும் ஒரு நல்ல ஆட்சி அமைய விஜய் என்ன செய்கின்றார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று மக்கள் ரொம்பவும் ஆர்வமுடன் இருக்கின்றார்கள். அவர் தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற இதர கட்சிகள் அவருக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் என்ற எதிர்பார்த்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆதலால் மக்கள் விஜய் அவர்கள் என்ன செய்வார் என்ற எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கிறார்கள்.